வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். இயக்குனர் வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி அவர்களுடைய நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய படம் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தினுடைய டீசர் நேத்தைக்கு வெளியாக இருக்கிறது. இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு சில வசனங்கள், இது விஜய்க்கு எதிரான வசனங்கள், தளபதி விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைக்கும் எதிரான வசனங்கள், விஜயை கிண்டல் பண்ணியிருக்காங்க, விஜய் தாக்கப்பட்டாரா, விஜய் புழக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தொம்பிகளா சங்கிகளா, அவருடைய பார்வையில சங்கிகள் அப்படின்னா நண்பர்கள் அர்த்தம். நாம் தமிழர் கட்சியினுடைய சங்கிகள் சொங்கிகள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன், அதே மாதிரி கார்த்திக், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி. அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். உண்மையிலே விஜய் அவர்களுக்கு எதிரான வசனங்கள் இந்த படத்துல இருக்குதா, அல்லது சீமானுக்கு எதிரான வசனங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ முதல்ல இயக்குனர் வெற்றிமாறனை பொறுத்தவரையிலும் என்னுடைய மிகவும் ஃபேவரட்டான ஒரு இயக்குனர். அவருடைய படத்துல எளிய மக்களுடைய வாழ்வியல் இருக்கும், எளிய மக்கள் படக்கூடிய துன்பங்கள் என்ன, அவர்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார். சமூக அக்கறை இருக்கும், சமூகத்தின் மீதான பார்வை தெளிவாக வச்சிருப்பார். அந்த அடிப்படையில இயக்குனர் வெற்றிமாறன் நம் பார்த்த அடிப்படையில பாரதி ராஜா, அதே மாதிரி பாலு மகேந்திரா, இந்த வரிசையில தமிழ் இயக்குனர்களிலேயே தவிர்க்க முடியாத தலை சிறந்த இயக்குனராக நம்ம வெற்றிமாறனை நம்ம கருதுறோம். அவருடைய விடுதலை பார்ட் 1 படமும் அருமையான ஒரு படம். வாச்சாத்தி கிராமத்துல அந்த பெண்களுக்கு எதிராக நடந்த அந்த கொடுமைகள், காவல்துறை ஒரு தனிநபரை பிடிக்க போறோம் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு மக்களுக்கும், அந்த கிராம மக்களுக்கு செஞ்ச துன்பத்தை, அந்த கிராம மக்களுக்கு செஞ்ச அநீதியை அந்த படத்துல தெளிவுபடுத்தியிருப்பாங்க. அந்த படத்துல கடைசியா வாத்தியார் அப்படிங்கிற ஒருத்தரை கைது செய்யறது மாதிரி தான் கதை. இந்த வாத்தியார் தான் விஜய் சேதுபதி. கைது செய்ய போறது சூரி. அதற்கு பிறகு இந்த வாத்தியார் யார், அவருடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, அவரை ஏன் கைது செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ரிவீல் பண்றது மாதிரி தான் பார்ட் 2 படம் இருக்குது. அதனுடைய டீசர் தான் நேற்றுக்கு வெளியாச்சு. அதுல 2 வசனங்கள் இருக்குது. முதல்ல அந்த படத்தினுடைய டீசர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லதுன்னா, மொழியாலும் இனத்தாலும் மக்களை நாங்கள் ஒன்றுபடுத்தும் போது உங்களால ஜாதியாலையும் மதத்தாலையும் அரசியல் பண்ண முடியல, ஜாதி மத பிரிவினையால உங்களால் அரசியல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் இருக்கு. இதை நாம் தமிழர் கட்சியினுடைய தும்பிகள் சங்கிகள் தூக்கிட்டு வந்துட்டாங்க. நிலம், இனம், மொழின்னு மக்களை ஒன்று சேர்க்கிற வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பிச்சப்போ நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தளபதி அவர்கள் பேசும்போது என்ன பேசியிருந்தார்னா, ஜாதி மத இன அடிப்படையில் பிரிவினைய பேசக்கூடியவர்களை எதிர்த்தார். அப்படி பிரிவினை யார் செய்யறாங்களோ அவர்கள் நம்முடைய எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப தம்பிகள் என்ன தூக்கிட்டு வராங்க அப்படின்னா, பாத்தீங்களா வெற்றிமாறன் சொல்லிட்டாரு, இனத்தாலும் மொழியாலும் பிரிவினை ஏற்படுத்துறது பிரிவினை கிடையாது, அது ஒன்றுபடுத்துறது. மதத்தாலையும் ஜாதியாலையும் தான் பிரிவினை ஏற்படுத்த முடியும், இனத்தால் மொழியால் ஒன்றுபடுங்கன்னு சொல்றது பிரிவினை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் ஒத்துக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையும் அதான். இனத்தால் தமிழன் சொல்லி நில்லு, மொழியால் தமிழன் சொல்லி நில்லு, இனத்தால தமிழன் சொல்லு, மாற்றுக்கருத்தே கிடையாது. நாங்க அதுக்கு எதிரானவர்கள் எல்லாம் கிடையாது. ஆனா நீ இனத்தால் தமிழன் மொழியால் தமிழன் எப்படி வகைப்படுத்துறா, அங்கதான் பிரச்சனையே. நீ ஜாதி அடிப்படையில தான் தமிழன் ஒருத்தனுக்கு அடையாளம் கற்பிக்கிற. ஜாதி அப்படிங்கிற அடையாளத்தை வச்சுதான் தமிழா அப்படின்னு சொல்லி நீ ஒருத்தனை அடையாளப்படுத்துற. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் தெலுங்கர்கள், இவர்களுடைய மூதாதையர்கள் தெலுங்கர்கள், அவனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவன் தமிழ் விரோதி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, ஜாதியை சேர்ந்தவர்களை, ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்களை தனக்கு தமிழினத்திற்கு எதிரிகளாக சித்தரிச்சிட்டு இருக்கு. ஆனா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக, தமிழுக்காக அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க. கலைஞர் மேல ஏன் உனக்கு வெறுப்பு? கலைஞர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர், இவங்க சமூகம் தெலுங்கர்கள் அப்படிங்கிற. வைகோ மேல உங்களுக்கு ஏன் கோபம்? வைகோ தெலுங்கர் அப்படிங்கிற.
விஜயகாந்த் மேல ஏன் கோபம்? விஜயகாந்த் தெலுங்கர் அப்படிங்கிறீங்க. அப்ப எதன் அடிப்படையில் இவர்கள் தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வரீங்க அப்படின்னா ஜாதியை முன்னிலைப்படுத்துறீங்க. வெற்றிமாறன் தெளிவா யாருக்கு எதிராக பேசியிருக்காருன்னா சீமானுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. இனத்தால் மொழியால ஒன்றுபடுறதுக்கு நாங்க எங்கேயுமே தடுக்கல, மாற்றுக்கருத்தையும் சொல்லல. ஆனா இனத்தால் மொழியால் ஒன்றுபடுறங்கிற பேர்ல ஜாதிய காரணம் காட்டி குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் தமிழர் அல்ல அப்படின்னு சொல்லி விலக்கி வைத்து வேற்றுமைப்படுத்தி ஒரு அரசியலை சீமான் செய்யறாரு. சீமான் இன்னைக்கு அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய தும்பிகள் இந்த படத்தை புகழ்ந்து பேசுறதுக்கு அல்லது இந்த டீசரை புகழ்ந்து பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே விஜய் தனக்காகத்தான் தம்பி என்னதான் ஆதரிக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சு கொள்கையை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய இடி விழுந்துருச்சு. சரி, வேற வழி இல்லை, இனி அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவர் கூட நம்ம ஒட்டிட்டு நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரஜினியை போய் பார்த்தாங்க. அங்க போன அங்க ஒரு பெரிய முத்திரையா தூக்கி குத்திட்டான் சங்கி அப்படின்னு சொல்லி அடி, சரியான அடி. வெளியே வந்து இவரும் ஒரு பேட்டி கொடுக்கிறார், எவ்வளவோ தாஜா பண்ணி பார்க்கிறார் RSS. சங்கி அப்படின்னு சொன்னா நண்பர்கள் அப்படின்னு சொல்லி புது விளக்கத்தை எல்லாம் கொடுக்குறாங்க. ரவீந்திரன் துரைசாமி மொத்தமா போட்டு உடைச்சிட்டாரு. சரி, அதுலயும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த படம் கரெக்டா வந்திருக்குது. வந்த உடனே வெற்றிமாறன் நம்ம தம்பி, விஜய் சேதுபதி நம்ம தம்பி, இந்த படத்துல விஜய்க்கு எதிரான கருத்துக்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யூடியூப்ல இருந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் கட்சியினுடைய பேரை தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்கிறோம். நாங்கள் தமிழர்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செய்யக்கூடியவங்க, அவர்களுடைய தியாகத்தை போற்றக்கூடியவர்கள். கட்சி பாடலே தமிழன் கொடி தலைவன் கொடி தான். அப்ப தமிழன் அப்படின்னு சொல்லி ஒன்றுபடுவதையோ, தமிழினம் அப்படின்னு சொல்லி ஒன்றுபடுவதையோ நாங்க எங்கேயுமே மாற்றுக்கருத்து சொல்லல. ஒரு மனிதனுடைய அடையாளம் அது. தமிழன் அப்படிங்கிறது என்னுடைய அடையாளம், தமிழன் அப்படிங்கிறதான் விஜய் அவர்களுடைய அடையாளம். அதுல மாற்றுக்கருத்தே சொல்லல. அப்ப நாங்க எங்களை வந்து அப்படியே ஒரு திசை திருப்பக்கூடிய வேலைய நாம் தமிழர் கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியை சொல்லுவாங்க. எங்க கட்சியை சொல்றதுக்கு நீங்க யார்? சாட்டை துரைமுருகன் யாரு? நீ எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைய பேசுறதுக்கு நீ யாரு? எங்களுக்கு தெரியாத எங்க கொள்கை என்ன அப்படின்ட்டு, எங்களுக்கு தெரியாத எங்க சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ அதுல உருட்டுறது. இந்த பொதுவா வந்து ராஜா வகையரா தான் இந்த மாதிரி சிந்து முடியக்கூடிய வேலையை செய்வான். இப்ப ராஜா கிட்ட இருந்து வாங்கி திங்கக்கூடிய இந்த சொங்கி வகையராகள் இப்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்து இந்த படத்துல கடைசியா இன்னொரு வசனம் வருது. கொள்கை இல்லாத தலைவர்கள் அவர்களால் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், அவர்களால நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. முழுக்க முழுக்க உண்மையான ஒரு வசனம். தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. கொள்கை இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும். கொள்கை இல்லாதவனை கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஆனா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக கொள்கையை மாத்தி 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 விளையாடுறானே சீமான் மாதிரியான ஆட்கள் மரியாதையே பேசணும். தளபதி வேற சொல்லிட்டாரு. சீமான் மாதிரி, சாட்டை துரைமுருகன் அண்ணன் மாதிரியான ஆட்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக கொள்கையை மாத்தி மாத்தி விளையாடுறாங்களே, நிலைப்பாட்டை மாத்தி கொண்டிருக்கிறாங்களே, இவனுங்க மிகப்பெரிய ஆபத்தானவர்கள். கொள்கை இல்லாதவன் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த கொள்கைவாதின்னு சொல்லிக்கிட்டு டெய்லி மாத்திக்கிட்டு இருக்கிறான். தனக்கு ஏற்றது மாதிரி கொள்கையை டிசைன் பண்றான் பாருங்க, பெரிய ஆபத்தானவன். வெற்றிமாறன் அப்படிதான் இந்த வசனத்தை வச்சிருக்கணும். அதுல கூட ரசிக குஞ்சிகள் ரசிகர்களை உருவாக்க முடியும்னு யார சொல்றாரு? சீமான தான் சொல்றாரு. கொள்கை இல்லாத தலைவன் சீமான தான் சொல்றாரு. சீமானுக்கு என்ன கொள்கை இருக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொள்கை. இது கொள்கையா? இது கொள்கையா? கொள்கையும் கிடையாது. கேட்டா தமிழ் தேசியம், தமிழ் இனம், தமிழ் மொழின்னு பேசுறது, செய்யறது அவ்வளவு அயோக்கியத்தனம். அரசு பள்ளிகள்ல சேர்க்கணும், அரசு பள்ளிகள் அப்படி இப்படின்னு பேசுறது, பிள்ளைங்களை கொண்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கிறது, இதுவா தமிழ் தேசியம்? அப்பாவிகள் பாவப்பட்டவெல்லாம் ஆடு மேய்க்கணும், மாடு மேய்க்கணும், விவசாயம் செய்யணும். உங்க பிள்ளைங்க பெரிய இதுல போய் படிப்பா. சரி, அது உங்களோட விஷயம், அது உங்களோட பர்சனல், என்ன வேணா செஞ்சுக்கோங்க. ஆனா என்ன நம்ம என்ன செய்யறோமோ நான் அதைத்தான் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு சீமானுக்கு இருக்குதா? கொள்கையா இது உங்களுக்கு? தளபதி விஜய் அவர்கள் சினிமால நடிச்சு தனக்காக இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளத்தை, ரசிகர்களை கொள்கைவாதியா மாத்துறாரு, ரசிகர்களை தலைவனாக மாத்துறாங்க, ரசிகர்களை போராளிகளாக மாத்துறாரு. யாரு? தளபதி விஜய் அவர்கள். நீங்க என்ன பண்றீங்க? கட்சிக்காரன
கொள்கைவாதிய, அரசியல்வாதிய, போராளிகளை உங்களுடைய ரசிக குஞ்சா மாத்தி வச்சிருக்கீங்க. உண்மையா இல்லையா? ஒரு நாள் பெரியார புகழ்ந்து பேசுவீங்க, பெரியார் வழிகாட்டி அப்படிம்பீங்க, ஓன்னு கை தட்டுவான். மறுநாள் பெரியார் பெரியாரால தான் நம்ம எல்லாம் படிச்சோம் முன்னேறோம் அப்படின்னு பேசுவாரு சீமான், ஓன்னு கை தட்டுவான். மறுநாள் நீங்க வந்தா படிக்க வச்சீங்களா எங்களை, நீங்க எங்களை படிக்க வச்சீங்க, ஔவையாரை யார் படிக்க வச்சா அப்படின்னு சொல்லி கதையை கேட்கறது சொல்றது. உடனே ஓடு கதையை தட்டுவான். ஒரு நாள் கடவுள் சாமி கும்பிடுறத கடவுளா நம்புறத மூட நம்பிக்கையும்பா. அளவு குத்துறீங்களே, இங்க குத்துறீங்களே, 1 இன்ச்சு மேல குத்துங்க அப்படிம்பான். மறுநாள் நின்னுட்டு அது தமிழர்களுடைய மெய்யியல், அது தமிழர்களுடைய வாழ்வியல், அது போருக்கு மக்களை பழக்கிறான் அப்படின்னு உருட்டுறது. முதல்ல மூட நம்பிக்கைன்னு சொல்லும் போது ஓன்னு கை தட்டுவான். இப்ப மறுநாள் மாத்தி பேசும்போது ஓன்னு கை தட்டுது. ஒரு நாள் மயிலுக்கு குளிருதுன்னு சொல்லி ஒரு மன்னன் போர்வை எடுத்து போத்தனா அப்படிங்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய தியாகம் அப்படின்னு சொல்றது. மறுநாளைக்கே அது எவ்வளவு தேவையில்லாத ஒரு வேலை, வீண் வேலை, அது சுத்த பைத்தியக்காரத்தனம் அப்படிங்கிறது. அப்படி சொல்லும் போது ஓன்னு கை தட்டுறான், இப்படி பேசும்போது ஓன்னு கை தட்டுறான். ஒரு நாள் ரஜினிகாந்த அசிங்கமா பேசுறது, தா மாலா அப்படின்னு வரைக்கும் பேசுறான் சாட்டை துரைமுருகன். ரஜினிகாந்தனுடைய மகள் எல்லாம் இன்னைக்கு ரஜினி புனிதமானவர், ரஜினி அப்படிப்பட்டவர், ரஜினி இப்படிப்பட்டவர். அப்ப பேசும்போது ஓன்னு கை தட்டினா, இப்ப பேசும்போது ஓன்னு கை தட்டுறான். நான் கேட்கிறேன், இதுவாடா கொள்கை? இதையா கொள்கைன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கீங்க? எங்களுடைய கொள்கை எல்லாத்துல இருந்தும் எடுத்ததான். திராவிட திமுக இருந்து, காங்கிரஸ்ல இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து எடுத்ததான். மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ, மக்களுக்கு எது அளவை கொண்டு சேர்க்குமோ அத கொள்கையா நாங்க வடிவமைச்சிருக்கிறோம், அத கொள்கையா வச்சிருக்கிறோம். ஏன்னா மக்களிலிருந்து தான் தலைவன் உருவாகிறான். எங்கேயோ இருந்து புதுசா கொண்டு ஒரு புதிய கொள்கை, மாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அதை வச்சு உருட்டிக்கிட்டு கடைசியில கொள்கையும் பின்பற்ற முடியாம, மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாம இருக்கிறதுக்கு மக்களிலிருந்தே உருவாகக்கூடிய தலைவர்கள், அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒரு கொள்கையை, மக்களுடைய கொள்கையை உருவாக்கி அதை கொண்டு போனா ஒவ்வொரு கட்சியிலிருந்து எடுத்தது மாதிரிதான் இருக்கும். நேற்றைக்கு வரைக்கும் ரசிகர்களாக இருந்தவர்களை தலைவர்களாக மாத்துறார். அம்பேத்கர்னா யாரு, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, அத மாதிரி நீயும் செய்யணும். கடைசி வரையும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிற போர் குணத்தையும் உணர்வையும் ரசிகர்களுக்கு ஊக்குவிக்கிறார். காமராஜர் மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்வுல தூய்மையும், நிர்வாகத்துல திறமையும், பொது வாழ்க்கையில தூய்மையான ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை பழக்கிறார், தலைவராக உருவாக்குறார். பெரியார் மாதிரி சமரசம் இல்லாம சமூக நீதிக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு புகுத்துகிறார். ரசிகர்களை தலைவர்களாக, போராளிகளாக மாத்துறார். வேலு நாச்சியார் மாதிரி அந்நிய ஆதிக்கத்துக்கு எதிராக யார் வந்தாலும் சமரசம் இல்லாமல் போர் செய் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை போராளிகளாக மாற்றுகிறார். அஞ்சலை அம்மாள் மாதிரி தியாகம், நாட்டினுடைய நலனுக்காக தியாகம் செய், தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்களை பழக்குகிறார். ரசிகர்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போறார். இதுதான் ஒரு தலைவனுடைய அடையாளம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அரசியல்வாதியா இருக்கக்கூடியவன உங்களுடைய ரசிக குஞ்சா மாத்திட்டீங்க. அதனாலதான் சீமான் எப்படி மாத்தி பேசினாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறது. மாற்று கருத்தோ மாற்று சிந்தனையோ சொல்றதே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அப்படி இல்லை, படிங்க அப்படின்னு சொல்லுது பசங்களா, படியுங்கள், கல்வியில முன்னேறுங்க அப்படின்னு சொல்லுது. சீமான் என்ன சொல்றாரு, உனக்கு படிப்பு வரலையா மாடுமே அப்படிங்கிறது. தலைவனுக்கும் ரசிகர் குஞ்சுகளை உருவாக்குறவனுக்கு வித்தியாசம் தான். ஏன் அப்படின்னா, படிப்பே வராத ஒருத்தனை படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும். ஆனா உனக்கு படிப்பு வரலையா, நீ நேரம் என்ன பண்ண, ஊரா சுத்து, நீ கைடு போ. உனக்கு தண்ணி அடிக்கணுமா, அண்ணா அப்படி காசை வச்சுக்க, டெய்லி போய் தண்ணி அடிச்சுக்க, சுத்து அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிடிக்கும். ஆனா இல்ல, நீ படி, முன்னேறு, வாழ்க்கையில முன்னேறு, நல்லபடியா வா அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும். படி, முன்னேறு,
அப்படின்னு சொல்லி மாணவர்களை கற்பித்து அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்ற நினைக்கிறவர் விஜய் அவர்கள். படிப்பு வராட்டாலும் பரவாயில்ல, மாடு மேய்க்க போ அப்படின்னு சொல்றது சீமான் அவர்கள். இதுல யார் தலைவர், யார் கொள்கை தலைவர்? அப்ப நீங்க தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல ஜாதி அடிப்படையில மக்களை புரட்சி அரசியல் பண்ணுவீங்க, அதை நாங்க ஏத்துக்கணுமா? அதற்கு எதிராக பேசினா உடனே உங்களுக்கு கொள்கை கிடையாது. தமிழினம், தமிழர்கள், தமிழ் தேசியம் அப்படின்னு ஒன்றுபடுறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அது இன்னொருத்த மேல வெறுப்ப கக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய கொள்கை. வெற்றிமாறன் அதற்கு எதிராக பேசல. வெற்றிமாறன் சீமானத்தான் சொல்லியிருக்கிறார். ஜாதி மத பிரிவினையை செய்யக்கூடிய உங்களுக்கு அரசியல் செய்ய முடியலன்னு சொல்றது, ஜாதி அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடியவனையும் மதத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி மாதிரியான ஆட்களையும், பிரிவினையை பேசக்கூடிய நாம் தமிழர் சீமான் மாதிரியான ஆட்களை தான் அதுல சாடுறாரு. அடுத்து கடைசியா சொல்றாரு, கொள்கை இல்லாத தலைவர்கள் ரசிக குஞ்சுகளை தான் உருவாக்க முடியும். அதையும் சீமான தான் சொல்றாரு. கொள்கையே கிடையாது, ரசிகர்களை தான் உருவாக்கி வைக்கிறீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை கொள்கைவாதிகளாக, ரசிகர்களை தலைவர்களாக, ரசிகர்களை போராளிகளாக மாத்துது. அப்போ வெற்றிமாறன் யாரை தாக்கி இருக்காரு, வெற்றிமாறன் யாரை பொழந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சாட்டை துரைமுருகனை பொழந்திருக்கிறாரு, சீமான பொழந்திருக்கிறார். சீமான் தாக்கப்பட்டார், அதான் உண்மை. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எப்படி மடைமாற்றம் பார்க்கிறாங்க அப்படின்னா, ஏதோ இந்த படம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஆதரித்து இந்த படம் எடுக்கப்பட்டது மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களாம். படத்துல தெளிவா காமிச்சிட்டாங்க, விஜய் சேதுபதியை ஒரு கம்யூனிஸ்டாக காமிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கம்யூனிஸ்டா? கம்யூனிஸ்ட கொள்கைகளை ஏத்துக்கிறீங்களா? கார்ல் மார்க்ஸை ஏத்துக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையும் கம்யூனிசமும் ஒன்னா? கம்யூனிசம் என்ன சொல்லுது? உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் சொல்லுது. உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் சொல்லுது. நாம் தமிழர் கட்சியினுடைய இது அப்படியா? வட இந்தியா தொழிலாளர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். கேட்டா வடமாநில தொழிலாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றது. ஆனா கம்யூனிசம் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லுது. யாரெல்லாம் தொழிலாளர் வர்க்கமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் ஒன்றுபடணும் அப்படிங்கிறதான் கம்யூனிசத்தினுடைய கொள்கை. சீமானுடைய கொள்கை என்ன? நீ தெலுங்கு பேசக்கூடியவனாக இருந்தா, நீ என்னதான் உழைப்பாளியாக இருந்தாலும் நீ எனக்கு அந்நிய. நீ தமிழ் பேசக்கூடியவனாக இருந்தா, எவ்வளவோ பெரிய அயோக்கியனாக நீ இருந்தாலும் நீ எங்க ஆளு. அதான் அதான் சீமானுடைய கொள்கை. கடந்த தேர்தலில் சீமான் ஒரு அறிவிப்பு செய்கிறார். என்ன அப்படின்னா, ராமதாஸ், அதே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸ், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன், திருமாவளவன், இவங்களெல்லாம் விமர்சனம் செய்யாதீங்க அப்படின்ட்டு. இந்த அறிவிப்பை நான் பார்க்கல. சாட்டை துரைமுருகன் தன்னுடைய வீடியோல பேசினார். சொன்னவர் மறுநாள் ஒரு வீடியோ போடுறாரு, வைகோ அவருடைய மகன் துரைமுருகனை பத்தி பொழந்து கட்டுறான். துரைமுருகனை, வைகோவை, அந்த மதிமுக கட்சியை, இவங்களெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இவரை எந்த அளவுக்கு பேசுறாங்களே அப்படின்னு பார்த்தா வைகோ வேற சாதியான், வைகோ தமிழர் கிடையாதான். அப்போ ராமதாஸை எதிர்க்க துப்புல்லாத, வேல்முருகனை எதிர்க்க துப்புல்லாத, திருமாவளவனை எதிர்க்க துப்புல்லாத, தைரியம் இல்லாத சீமான் நேரடியாக வந்து வைகோ அவர்களையும் அவருடைய மகனையும் நீ எதிர்க்கிறியன்னா ஜாதி அடிப்படையில் தானே எதிர்க்கிற. இந்த ஜாதி பிளவுவாத அரசியலை தான் தமிழக வெற்றி கழகம் எதிர்க்குது. சாட்டை துரைமுருகன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவை தேடி பார்த்தா காணல, டிலீட் பண்ணிட்டார். நீ தான் தைரியமான ஆளாச்ச, போட்டிருக்க வேண்டியதானே. அந்த வீடியோல ஒரு இடத்துல விஜய் அவர்களை பத்தியும் புஷி ஆனந்த் அவர்களை பத்தியும் பேசுறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க, விஜய் அவர்களுக்கு நீ கூட்டணி வைக்க கட்சி கிடையாது. இப்ப விஜய் என்ன செய்யணும்னா, தன்னுடைய கட்சி சார்பாக தான் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அவரை இவர்களா இல்ல அந்த புஷி ஆனந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷி அப்படிங்கிற வார்த்தையை மாத்தி மாத்தி பேசுறாரு. புஷி ஆனந்த், லுசி ஆனந்த், குஷி ஆனந்த், இப்படி உங்களுடைய பேர்ல ஏதாவது ஒரு கட்சியை சொல்லி புதுசா ஸ்டார்ட் பண்ணி அதை வேணா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இன்னைக்கு அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டார். தேடி பார்த்தேன் இல்ல. நான் அதுக்கு தான் ஒரு பதிலை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீங்க தான் பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், நீங்க தான் கொடுக்கணும். அவர் புஷி ஆனந்த் அப்படிங்கிற வார்த்தை புஷியை எடுத்து லுசி, குஸ்தி, முஸ்தின்னு சொன்னார் இல்லையா. இப்ப இவரு சாட்டை துரைமுருகன். இப்ப அதுக்கு நம்ம மாத்தி போட்டு பார்க்கலாமா? சொட்டை துரைமுருகன், மொட்டை துரைமுருகன்,
துரைமுருகன் வேற என்னென்ன துரைமுருகன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு சேருங்க. நன்றி.